வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 23 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரிஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 76,391.39 364 பிடிஎஸ் 0.47 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம் M மற்றும் M1.71 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம் அதானி போர்ட்ஸ் 2.25 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 23,369.60 விழுக்காடு ஆக உள்ளது. -0.53 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 76,391 புள்ளிகளாக சரிந்து முடிவடைந்ததால் இந்திய சந்தைகள் வீழ்ச்சி. PSE சென்செக்ஸ் 0.47 விழுக்காடு சரிந்து 76,391.39 புள்ளிகளாகவும் NSE நிஃப்டி 50 23,869.60 புள்ளிகளாகவும் நிறைவடைந்தன. முக்கிய குறியீடுகள் தொடர்ந்து 4வது நாளாக சரிவை சந்தித்ததால் சந்தை மந்தமாக இருந்தது. இன்ஃபோசிஸ் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 12% உயர்ந்து 7,769 ரூபாய் கோடியாக பதிவு. ஐடி நிறுவனமான இன்ஃபோசிஸ் முதலாம் காலாண்டில் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 12 விழுக்காடு உயர்ந்து 7,769 ரூபாய் கோடியாக உள்ளதாக அறிவித்துள்ளது. இருப்பினும் NSE-யில் நிறுவனத்தின் பங்குகள் 0.45 விழுக்காடு சரிந்து 1047 ரூபாய் 40 பைசா ஆக நிறைவடைந்தது. எரிபொருள் செலவு அதிகரிப்பால் இண்டிகோ முதலாம் காலாண்டில் 238 கோடி ரூபாய் நஷ்டம். எரிபொருள் செலவுகள் அதிகரித்ததால் இண்டிகோ நிறுவனம் முதலாம் காலாண்டில் 238 கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த நிகர நஷ்டத்தை சந்தித்தது. விமான நிறுவனத்தின் பங்குகள் 1.83 விழுக்காடு சரிந்து 5,023 ரூபாய் 50 பைசா ஆக நிறைவடைந்தன. அல்ட்ராடெக் சிமெண்ட் வாரியம் 5,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட ஒப்புதல். அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம் மாற்ற முடியாத கடன் பத்திரங்கள் மூலம் 5,000 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட ஒப்புதல் அளித்துள்ளது. நிறுவனத்தின் பங்குகள் 0.13 விழுக்காடு உயர்ந்து 11,908 ரூபாயாக நிறைவடைந்தன. ரிசர்வ் வங்கி தலையீட்டால் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 96.57 ஆக நிறைவு. வியாழக்கிழமையன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 96.57 ஆக கிட்டத்தட்ட மாற்றமின்றி நிறைவடைந்தது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலையீடு கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்பட்ட அழுத்தத்தை குறைக்க உதவியது. புவிசார் அரசியல் அபாயங்களால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $90.25 ஆக உயர்வு. கச்சா எண்ணெய் விலை 3.94 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $90.25 ஆக நிலை பெற்றது. ஹார்முஸ் நீரிணையில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் சில ஏற்றுமதிகளை நிறுத்தியுள்ளன. உலகளாவிய கமாடிட்டி சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சரிவு. தங்கம் விலை 1.24 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,095.60 ஆக நிறைவடைந்தது. வெள்ளியும் 1.75 விழுக்காடு சரிவை சந்தித்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $58.97 ஆக நிலை பெற்றது. 2026இல் AI முதலீடுகளுக்காக $205 பில்லியன் வரை கூகுள் ஒதுக்கீடு. கூகுள் நிறுவனம் தனது செயற்கை நுண்ணறிவுக்கான செலவினங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் $6 பில்லியன் ரொக்கத்தை செலவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த தேடுபொறி நிறுவனம் 2026ஆம் ஆண்டில் AI முதலீடுகளுக்காக $205 பில்லியன் வரை ஒதுக்க திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய IPO $31 பில்லியன் மதிப்பிலான ஏலங்களை ஈர்த்தது. இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து மேலாண்மை நிறுவனத்தின் IPO நிறுவன முதலீட்டாளர்களின் பெரும் ஆதரவால் $31 பில்லியன் மதிப்பிலான ஏலங்களுடன் நிறைவடைந்தது. இது இந்த ஆண்டின் நாட்டின் மிகப்பெரிய பொது பங்கீடாகும். சமையல் எண்ணெய் விலை உயர்வுக்கு உலகளாவிய பயோஃபியல் தேவையே காரணம் என RBI தகவல். சமையல் எண்ணெய் விலைகளின் பரவலான உயர்வுக்கு அதிகரித்து வரும் பயோஃபியல் தேவையே காரணம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தோனேசியாவின் B50 கட்டாய கொள்கை விலை அழுத்தத்திற்கு முக்கிய காரணம் என்று அது குறிப்பிட்டுள்ளது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,095.60 1.24 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,27,160 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.24 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,146.90 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $58.97 1.75 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,831 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.75 விழுக்காடு குறைந்தது.
முந்தைய முடிவு $60.2 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $90.25 3.94 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.94 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $86.83 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $90.57.24 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 24 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $96.34 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $3106. பெங்களூரு $944.50, $3021. ஹைதராபாத் $994, $3191. ஆந்திர பிரதேசம் $966.50, $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.